ஹாய் சுட்டீஸ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புத்திசாலி நரியோட கதை சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டில் ஒரு நரி இருந்துச்சான். அந்த நரி ரொம்ப புத்திசாலியான நரியான். ஒரு நாள் அந்த நரி காட்டில் அப்படியே இரை தேடி போய்கிட்டு இருந்துச்சான். அப்படி போகையில் எதிர்த்தாப்புல ஒரு சிங்கம் வந்துருச்சான். சிங்கத்தை பார்த்தோன்னே நரி பயந்து ஓட ஆரம்பிச்சிச்சான். சிங்கம் நரியை துரத்திக்கிட்டே போச்சான். போய் ஒரு கட்டத்தில் சிங்கம் நரியை பிடிச்சிருச்சான். பிடிச்ச உடனே நரி சிங்கத்தை பார்த்து கெஞ்சிச்சான். சிங்கராஜாவே, என்னை விட்டுருங்க, என்னை ஏன் கொல்ல போகிறீங்க, என்னை விட்டுருங்கன்னொடனே அதுக்கு சிங்கம் சொல்லிச்சான், எனக்கு ஒரே பசி, அதனால தான் உன்னை கொன்று சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே நரி சொல்லிச்சான், உங்களுக்கு என்ன, சாப்பிட்றதுக்கு ஒரு இறை வேணும், அவ்வளோதானே, என்னை விட்டுருங்க, நான் உங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒரு இறையை கொண்டாந்து கொடுக்குறேன், ஏதாவது ஒரு அனிமலை இறையாக பிடிச்சி கொண்டாந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருச்சான். சரி அப்படின்னு சிங்கமும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிருச்சான். உடனே நரி என்ன செஞ்சிச்சான், அப்படியே போகுமா, ஏதாவது இறை கிடச்சிச்சின்னா எடுத்து கொண்டாந்து சிங்கத்துக்கு கொடுத்துருமா. அப்படியே 2-3 நாள் போச்சான். அதுக்கு மேலே நரியால் சமாளிக்க முடியலையாம். அது என்ன செய்யும், அதே சின்ன அனிமல், அதால் ஒரு பெரிய அனிமலை கொண்டாந்து சிங்கத்துக்கு இரையாக கொடுக்க முடியுமா? அதால் ஒன்றும் பண்ண முடியலையா. என்னடா செய்கிறதுன்ட்டு ரொம்ப கவலையோடு அப்படி போய்கிட்டு இருக்கையில் அங்கே ஒரு கிணறு இருந்துச்சான். அந்த கிணறு அப்படியே பார்த்துச்சான். இதோட நிழல் கிணத்துக்குள்ளே விழுந்துச்சான். இந்த உடனே அதுக்கு ஒரு ஐடியா தோணுச்சான். சரி, ஒன்றும் சொல்லாமல் அப்படியே திருப்பி நடந்து நேராக சிங்கத்துக்கிட்ட போச்சான். போனோடனே சிங்கம் கேட்டுச்சான், ஏய் நரியே, நான் பசியோடு காத்திருக்கேன், நீ என்ன எனக்கு இன்றைக்கி ஒன்றும் இறைய கொண்டாடலையா அப்படின்னு கேட்டுச்சான். இல்லை ராஜா, உங்களுக்காண்டி ஒரு பெரிய கழுதை இருந்துச்சு, அதை கொன்று எடுத்துக்கிட்டு வந்தேன்னா, அப்புறம் என்னாச்சு, எங்கே அந்த கழுதை அப்படின்னு கேட்டுச்சான். இல்லை ராஜா, நான் கொண்டுட்டு வரையில் எதிர்த்தாப்பில் உங்களை மாதிரியே ஒரு சிங்கராஜா என்னை அடித்து விரட்டிட்டு அந்த இறையை அது சாப்பிட்ருச்சு, என்ன செய்கிறதுனே தெரியலை. ஒரு காட்டில் ஒரு ராஜா இருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம், 2 ராஜா இருந்தால் என்னை மாதிரி சின்ன மிருகங்கள்லாம் என்ன ராஜா செய்ய முடியும். நீங்கள் தான் அந்த சிங்கத்தை தட்டி கேட்கணும். நீங்கள் அதை கொண்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டெய்லி நான் உங்களுக்கு கொண்டு வந்துடுவேன் ராஜா, சாப்பாடுக்கு ஏதாவது ஒரு இறையை கொண்டாந்து கொடுத்துருவேன் அப்படின்னோடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா கம்பீரமாக முன்னாடி நடந்து போச்சான். உடனே நரி பின்னாடியே போச்சான். போன உடனே எங்கே, இல்லை ராஜா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போச்சான். அந்த கிணறுக்கிட்ட வந்தோடனே சிங்கம் அதை பார்த்து நரி சொல்லிச்சான், ராஜா, இந்த இதுக்குள்ளே தான் அது ஒளிஞ்சிருந்துச்சு, நான் அப்போயே சொன்னேன் எங்கள் ராஜா வந்தால் உன்னை கொண்டுருவாங்கன்னு, உடனே இதுக்குள்ளே இறங்கி ஒளிஞ்சிக்கிட்டதை நான் பார்த்தேன், அதனால் அந்த சிங்கம் இதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு, நீங்கள் வேணால் எட்டி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சிங்கம் எட்டி பார்த்தா சிங்கத்தோட நிழல் அந்த தண்ணீரில் பட்டு சிங்கத்துக்கு தெரிஞ்சிச்சான். அந்த முட்டாள் சிங்கம் என்ன நினச்சிச்சான், உள்ளே தான் இன்னொரு சிங்கம் இருக்குதுன்னு நினச்சிட்டு கோபத்தோடு அந்த தண்ணியை நோக்கி கீழே பாஞ்சிருச்சான். கீழே உள்ளே விழுந்துருச்சான் சிங்கம். உடனே நரிக்கு குஷியாயிருச்சான், ஆஹா தப்பிச்சொண்ட சாமி இந்த சிங்கத்துக்கு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக வெளியே ஓடி போயிருச்சான். இப்போ சிங்கத்திட்டேருந்து நரி தப்பிச்சிருச்சா, அதுக்கு காரணம் என்ன, அதோட புத்திசாலித்தனமான ஒரு யோசனைனால தானே தப்பிச்சிச்சு. அதனால் சுட்டிகளா, நம்ம புத்திசாலித்தனமாக யோசித்து எதுவும் செஞ்சோம்னா எப்படிப்பட்ட இக்கட்டிலேருந்தும் நம்மளை காப்பாற்றிக்கிற முடியும். புரியுதா? ஓகே செல்லங்களா, நாளைக்கு இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.